75 அவரை வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான். அதுக்கப்புறம் 1980 வந்து 3 முரட்டுக்காலை படம். சரியா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படங்களை தயாரித்து 8 வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம். அந்த முரட்டுக்காலை படத்தில் என்ன வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஏவிஎம் செட்டியார் அவர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ வந்து சரவணன் சார் ஆஃபீஸில் வந்து நேராக அவரை வந்து சந்தித்தேன். அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ நீட், வெல் டெக்கர்ட். அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி. நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன், மல்டி பில்லியனியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரவணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து 11 படம் பண்ணியிருக்கேன். 9 படம் வந்து எஸ்பி முத்துராமனோடவே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம், எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி கதை பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து கை இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த கண்ணன் வந்து மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் வந்து எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குறாரு. எத்தனையோ ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஒன்று மட்டும் நான் இது இப்போ சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எஜமான படம் உதயகுமார் டைரக்டர், அவருக்கு அந்த கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லவருக்கு நல்லவன், ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா போன படம் அது. அப்போ சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர், நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சுருக்காங்க, நல்ல டைரக்டர், அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவர் கதை கொடுக்குறாரா? இல்லை சார், அவர் தான் டைரக்டர், கதை எப்படி பிரதர், நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது, அது வந்து நம்ம வந்து அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராம் சார் வந்து கூப்பிடுறாரு, நீ ஷூட்டிங் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் இவேஎம்ல இருக்கேன், சரவணன் சார் கூட இருக்கேன், இங்கே வரையான்னு சொல்லிட்டேன். சரி, அங்கே போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சாருக்கு மனசே இல்லை. சார் முத்துராம் சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் பண்ணுறது தான் எனக்கு மனசு இல்லை, பட் எனக்காக நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன், டெய்லி வந்து அந்த ரூமில் நீங்கள் வரணும், அங்கே நீங்கள் இருக்கணும், கண் முன்னாலும் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் இருக்கும். அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம்.